guys, this is Anne from AM Fashion Designing. இன்னைக்கு நாங்க ஒரு ஆள்ல எப்படி சாரி பிளவுஸுக்கு அளவெடுக்கிறதுன்றதை பார்க்க போறோம். பாருங்க, மேனிக்யூன் வச்சிருக்கிறேன். இந்த மேனிக்யூன்ல என்னென்று அளவெடுக்கிறதுன்றதை பார்ப்போம். முதலாவது சாரி பிளவுஸுக்கு தேவையானது ஷோல்டரோட அளவு, தோல் மூட்டோட அளவு முதலாவது. ஓகே, தோல் மூட்டோட அளவுண்டா என்னென்று அளவெடுக்கிறதுண்டா பாருங்க, எல்லாரும் நேர இப்படியே பிடிக்கக்கூடாது. தோல் மூட்டில் கழுத்தடியில் இப்படி ஏறிடுறாங்க முதலாவது. ரெண்டாவது விஷயம், தோல் மூட்டை சரியாக, தோல் மூட்டோட ஜாயிண்ட்டை சரியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும். அளவெடுக்க என்னென்னு கண்டுபிடிக்கிறதுண்டா எல்லாரும் தங்கட தோல் மூட்டோட அளவை கண்டுபிடிக்கலாம். கை வச்சு பாருங்க, இப்படி இதில் கை வச்சு பார்க்க இதில் இந்த ஜாயிண்ட்டில் ஒரு சின்ன மாபிள் மாதிரி ஒரு ரவுண்டாக போன், ஒரு எலும்பு தெரியும். அந்த இடம்தான் எங்களோட உண்மையான ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்ல இருந்து அடுத்த கையோட ஜாயிண்ட் வரையும் தான் தோல் மூட்டோட அளவு. சரியாக அந்த தோல் மூட்டோட அளவை நீங்கள் கண்டுபிடிக்காட்டி உங்களோட சாரி பிளவுஸோட அளவு பிழைக்கும். கட்டாயம் சாரி பிளவுஸ் தோல் மூட்டால் பிழைக்கும். அப்போ முதலாவது தோல் மூட்டை கண்டுபிடிக்க பழகுங்க, அடுத்தது தோல் மூட்டோட அளவு எடுக்க பழகுங்க. ஓகே, தோல் மூட்டோட அளவு இப்படி தான் எடுக்கிறது. ஓகே, இவாவுக்கு இதில் இந்த மேனிக்யூன் அளவு, தோல் மூட்டோட அளவு இந்த பாருங்க 16 என்று வருது. ஓகே, பிறகு ரெண்டாவது எங்களுக்கு முக்கியமான அளவு சாரி பிளவுஸோட லென்த், சாரி பிளவுஸோட நீளம். சாரி பிளவுஸோட நீளம் என்னென்னு எடுக்கிறது, தோல் மூட்டோட பாருங்க இந்த இடத்துல, அதாவது எங்களோட கழுத்தோடு சேர்ந்த தோல் மூட்டு உயரம் கொஞ்சம் கூடவாகவும் இஞ்ச தோல் மூட்டடி கொஞ்சம் உயரம் பதிவாகவும் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் ஷோல்டர் வெட்டேக்க 1/2 இன்ச் அதில் ஸ்லாண்ட் ஆக்குறது. வெட்டேக்க இப்போ அளவெடுக்க அப்போ எப்பயுமே உயரமான பகுதியில் வச்சு தான் அளவெடுப்போம். இந்த பாருங்க, இதில் இருந்து உங்களுக்கு எங்கே தேவையோ சாரி ப்ளவுஸ் அது மட்டும் எடுப்பேன். நார்மலாக ஸ்டாண்டர்டாக ஒரு சாரி ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு இருக்கும். சாதாரணமாக ஒரு 30, 28, 30, அதாவது 28லேருந்து 32 சைஸ் வர்ற பிள்ளைகளுக்கு கூட, சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஸ்டாண்டர்டாக 13.5 இன்ச்சு இருக்கும். அதை விட ஒவ்வொருத்தட்ட உயரத்தையும் பொறுத்து சாரி பிளவுஸோட நீளம் கூடும் குறையும். அப்போ இதோட நீளம் இப்படி எடுப்போம். ரெண்டாவது அளவு. அடுத்தது மூன்றாவது மெயின் அளவு நாங்கள் மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு எடுக்க பாருங்க, பின்பக்கம் எப்பயுமே நேர இருக்கணும். இப்படி கீழே அல்லது இப்படி மேலே வரக்கூடாது, அது நேரில் இருக்கணும். இங்கே சரியாக இதோட சென்டர் பாயிண்ட், சென்டர், அதாவது மார்போட நடுப்பகுதியில் நல்ல கணக்காக. இது இப்போ 34 சைஸில் இருக்கிறார். இந்த சைஸ் 34 சைஸில் விட்டுருக்கிறேன். 34 சைஸுக்கு இப்படி ஒரு அளவு எடுப்பேன், மார்பு சுற்றளவு. அதை விட அடுத்தது எங்களுக்கு இடுப்பளவு. இடுப்பளவு எந்தளவு உயரத்துக்கு நாங்கள் ப்ளவுஸ் அளவு எடுத்தோமோ அதோட அளவை பிடிச்சி இடுப்பளவு எடுப்போம். இது 29 இடுப்பளவு இருக்குது. ஓகே, அடுத்தது எங்களுக்கு என்ன தேவையண்டா இந்த ஷோல்டரில் இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறது, அதாவது பாயிண்ட் எங்களோட மார்போட சென்டர். இது கட்டாயம் தேவை. அப்போ தான் நல்ல நீட்டாக கப்போ அல்லது ப்ளவுஸோ நல்ல நீட்டாக எங்களுக்கு நிற்கும். இது இதில் இருந்து இங்கே சென்டர், இது 9.5, 9.5 வருது இதோட பாயிண்ட். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், ரெண்டு மார்புக்கும் இடையிலான தூரம், இதில் இருந்து இது 7.5 இருக்குது. ஓகே, இவ்வளவு எடுத்தால் நாங்கள் பாடி பார்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டுறதுக்கு ஓகே. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுத்தது. ஸ்லீவ்ஸ் என்ன எடுக்கிற, இதில் ஸ்லீவ்ஸ் இல்லை, ஸ்லீவ்ஸ் எடுக்கிற முறையை காட்டுறேன். இந்த ஜாயிண்ட் திருப்பவும் எனக்கு தேவை ஷோல்டரோட ஜாயிண்ட். இதில் இருந்து பாருங்கள், எனக்கு நார்மலாக ஷோர்ட் கையண்டா 6 வரும், அல்லது இப்படி மடித்து என்ற அரைக்கை அல்லது ஃபுல் கையண்டா இப்படி மடித்து நான் ஃபுல் கை மட்டும் இங்கே மட்டும் எடுக்கலாம். அதை விட என்ற ஸ்லீவ்ஸோட
கீழ் அளவு, கீழ் சுற்றளவு. இதுலேண்டா நான் இப்படி எடுக்கலாம், அல்லது இதுலேண்டா இப்படி எடுக்கலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு தேவையான எல்லா அளவும் எடுத்துட்டோம். இந்த அளவை வச்சு நாங்கள் சாரி ப்ளவுஸை வெட்டலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோடு சந்திக்கும் வரை பை பாய்.